மார்னிங் சாம்பியன்ஸ். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். நம்ம கூட ரோஹித் இருக்காரு. ஸோ டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெல்டால வந்து ஆர்ஏபி, ஆர்பிசி, ஆர்சிஏன்னு ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணும்போது ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சின்னு சொல்றாங்க. இப்போ ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ஏபி, ஆர்பிசி, ஆர்சிஏ சொல்லணும். ஸோ நம்ம இந்த ஃபார்ம்ல தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட ரோஹித் கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஏக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க? Line resistance of A is equal to RAB into RCA by RAB plus RBC plus RCA. ஸோ இதுல என்ன பாத்தீங்கன்னா, கீழே டினாமினேட்டர்ல வந்து ஆர்ஏபி பிளஸ் ஆர்பிசி, ஆர்சிஏன்றது மூணுத்துக்குமே காமனா தான் இருக்கு. மேல வந்து நியூமரேட்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஏன்னு வரும்போது ரெண்டுத்தையும் வந்து ஏ வந்து காமனா இருக்கணும். ஸோ ஏவோட பி சேருது, ஏவோட சி சேருது. ஸோ சி வந்து சீக்வன்ஸா வரும்போது சி வந்து முன்னாடி வருது. ஸோ ஆர்ஏ ஈக்குவல் டு RAB into RCA divided by RAB plus RBC plus RCA அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது RBக்கு என்ன வரும்? RB க்கு வந்து RAB into RBC by sum of RAB plus RBC plus RCA. ஸோ இதுலயும் சூப்பரா நமக்கு கவனிக்கலாம். RBன்றப்ப நியூமரேட்டர்ல வந்து RAB மேல வந்திருக்கு இன்டு RBC. ஸோ ஏபிலையும் பி இருக்கு, பிசிலையும் பி இருக்கு. ஏசி வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பி வந்து ஏஓசியும் ரெண்டுமே வேறுபட்டதுனால அதுல ஏசி மேல வராது. ஸோ மேல வந்து ப்ராடக்ட், கீழே வந்து சம். ப்ராடக்ட்ல 2 பேர் தான் இருக்காங்க, சம்ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்சி. RC equal to product of RBC into RCA by the sum of RAB plus RBC plus RCA. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர்சின்றப்ப ஆர்பிசி வந்திருக்கு, ஆர்சிஏ வந்திருக்கு. இங்க ஆர்ஏபி வரல. ஸோ மேல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இன்டு ஆர்சிஏ, கீழே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஆர்ஏபி பிளஸ் ஆர்பிசி பிளஸ் ஆர்சிஏ. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு ஆர்ஏபி, ஆர்பிசி, ஆர்சிஏவா இருக்கிறது ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சியா எப்படி மாத்துறது அப்படின்னு கத்துக்கிட்டோம். டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு, ஒரு நெட்வொர்க் தியரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த முக்கியமான கான்செப்டை கற்றுக் கொடுத்த ரோஹித்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.